60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்புல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு முதல்ல விஜய் அவர்கள் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணும்னு பேசியிருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் நயினார் நாகேந்திரனோட இந்த பேச்சுக்கு கண்டனங்களை எழுப்பிட்டு வந்தாங்க. பாஜக கட்சியை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரனோட பேச்சு வருத்தம் அளிக்கக்கூடியதா இருக்குன்னு பதிலளிச்சிருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் கிட்ட செய்தியாளர் ஒருத்தர், நீங்க சமீபத்தில் விஜய் கூட த்ரிஷாவை தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறது கண்டனங்களை பெற்றுட்டு வருது, அதுக்கு வருத்தம் தெரிவிப்பீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன், என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் யார் மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷா அவர்களே நயினார் நாகேந்திரனோட சர்ச்சை பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல்ல பெரிய பதவியில் இருக்கிற ஒரு தலைவர் இப்படி அவமதிக்கிற மாதிரி பேசுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தும் இல்ல, மேலும் அப்படி ஒரு ஆசையும் எனக்கு இல்ல. இப்போன்னு மட்டும் இல்ல, கடந்த காலத்திலயும் நான் அரசியல்ல யாரையும் சாராம நடுநிலையா தான் இருந்திருக்கேன். என்னோட வேலையை வச்சு மட்டுமே என்ன விமர்சனம் பண்ணணுமே தவிர பொய்யா அரசியல் ரீதியா வர குற்றச்சாட்டுகளை வச்சு பண்ணக்கூடாது. பொதுவாகவே ஒரு நபரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு உயர் பதவியில் இருக்கிற தலைவர் இந்த பொறுப்போட இருந்திருக்கணும். எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல என்னை தொடர்பு படுத்தி பேச வேணாம்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு த்ரிஷா வக்கீல் நோட்டீஸை அவங்க எக்ஸ் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி கேப்ஷன்ல அவமரியாதை எப்போ நடந்தாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. த்ரிஷாவோட இந்த பதிலடி இப்ப சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. த்ரிஷாவோட இந்த வக்கீல் நோட்டீஸ்க்கு நயினார் நாகேந்திரன் அவர்களோட பதில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி.